தமிழகத்தில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்து முக்கிய தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக பார்க்கலாம். குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள NPHH, PHH, AAY போன்ற 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் போன்றோர் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது என்ற தகுதி வரம்புகளும் விதிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் இது குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதியானவர்கள் தங்கள் ஆதார் மற்றும் வங்கிக் கணக்குகளை முறையாக இணைத்திருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. பயனாளிகளின் சேர்க்கை மற்றும் நீக்கம், விண்ணப்பித்த தேவையான முக்கிய ஆவணங்கள் பற்றியும் இந்த தொகுப்பு உங்களுக்கு விளக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். மகளிர் உரிமை தொகையை ஜூன் 15ஆம் தேதி மீண்டும் மாற்றப்பட மாட்டாதா? பழைய 1000 ரூபா வழங்குறாங்களா, இல்லை 2500 வழங்குறாங்களா? இது குறித்து தான் தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக தகுதி வாய்ந்த நபர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இதை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த சரிபார்ப்பு ஏன் தற்பொழுது புதுச்சேரி மாடலை பின்பற்றி மாதம் 2500 உயர்த்த தீவிர ஆலோசனை பண்ணியிருக்காங்க. முன்பு 1000 கன்சிடென்ட்டாக 13 லட்சம் பேருக்கு மேல் நீக்கம் தகுதியின்மை அடிப்படையில் புதிதாக 70 லட்சம் பேருக்கு மேலே சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் வச்சுருக்காங்க. ஸோ முதல் படியாக பார்த்திங்கன்னா எந்தெந்த ரேஷன் கார்டு வச்சுருக்க நபர்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்றது தான். இங்கே ரேஷன் அட்டை தகுதியாக இருக்கா? ஸோ NPHH, PHH, AAY, BPL இந்த மாதிரி இருக்கிற ரேஷன் அட்டைகளுக்கு உடனடியாக 2500 வழங்க அனுமதி. வருமானம் மற்றும் வரி வரம்புகள் இதுதான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருமான வரி 21 வயதுலேருந்து 55 வயது வரைக்கும், ஓகேங்களா? ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ விண்ணப்பதாரர் வயது 21லேருந்து 55 வரைக்கும். 60 வயதுக்கு மேலே போனால் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது, முதியோர் உதவி தொகை தான் கிடைக்கும். அது 3000 ரூபா மாற்றி அமைச்சிருக்காங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது இதில், அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது, ஓகேங்களா? 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், அரசு வேலையில் இருப்போர், அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், வரி செலுத்துவோர், இவங்க எல்லாமே விண்ணப்பிக்க முடியாது. அதிகபட்சம் 5 ஏக்கர் நன்சை நிலம், அதிகபட்சம் 10 ஏக்கர் புன்சை நிலம், 4 சக்கர வாகனம் இருந்துச்சுன்னா கூட உங்களால் முடியாது. ஸோ விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் கீழ்கண்ட பிரிவினர் குடும்பத்துக்கு இது பொருந்தாது. அரசு ஊழியர், அரசு ஓய்வு பெறுவோர், ஊதியம் பெறுவோர், வருமான வரி செலுத்துவோர் யாருக்குமே இது பொருந்தாது. இந்த 3 பிரிவுகள் ஏதேனும் ஒன்று உங்கள் குடும்ப உறுப்பினர் இருந்தாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஆவணங்களுடைய தயார் நிலை என்ன? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, குடும்ப அட்டை, ஆதார் கார்டு அட்டையுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வருமான சான்றிதழ், வங்கி பாஸ்புக்கு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள், ஓகேங்களா? வயது சான்றிதழ் இதெல்லாம் வேணும். எப்பொழுது விண்ணப்பிக்கலாம், எந்த காலக்கெடு அப்படின்னா தற்பொழுதைய நிலை ஜூன் 15க்கு பிறகு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு மற்றும் 2500க்கான புதிய விண்ணப்ப பதிவு தொடங்கிட்டாங்க. பழைய பயனாளிகளுக்கு 1000 தடையின்றி தான் வழங்கப்படும், அதையும் நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜூன் 15க்கு பிறகு தான் இதுக்கான ஒரு முக்கியமான முடிவுகள் நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும், ஒரு சிலருக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல, சிலருக்கு எல்லாத்துக்கும் 2500 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க, சிலருக்கு 1000 வந்திருக்கு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ இதனுடைய செக்லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, பிரத்யேகமான இணையதளம், புதிய விண்ணப்பங்களை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.